உன்னை கண்ட பேரை மாத்திக்கிறான். டேய் பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்ப்பா. மிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணனே, கன்னியாகுமரியில் கரை ஒதுங்கிய கெட்டதை மட்டும் தான் கடல் வெளில தள்ளணும். அந்த மாதிரி கன்னியாகுமரி மக்களே உன்னை வெளியில் தள்ளி தாண்டா விட்டாங்க. ரெட் லைட் ஏரியா போகிறவனுக்கு தான் அந்த ரெட் லைட்ன்ற வார்த்தைலாம் வரும். உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, மூல வளர்ச்சி கம்மின்றதுனால தான் அண்ணா அறிவாலயத்துக்கு வர சொல்கிறோம். அண்ணா அறிவாலயன்றது அறிவகம், புரியுதா? அங்கே வந்தனா அரசியலே கற்றுக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் வந்து அந்த அந்த அதுக்கான அருகதையும் கிடையாது, உனக்கும் கிடையாது, அண்ணாமலையும் கிடையாது. லொக்கேஷன் போட்டு கூப்பிட்றேன். ஏய் நான் சொல்கிறேன்டா, உங்களுக்கு தரன்னு ஒன்று இருக்குது. மக்களுக்கு பயன்பாடே இல்லை, உங்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீங்களாம் சவால் விடும் போது காமெடி பீஸ் மாதிரி இருக்குதுடா. டேய் இந்த வடிவேல் படத்தை சொன்னேன், வாடா 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 பார்த்துக்கலான்னு. அதுதான்டா நீங்கள் இங்கே 1008 வேலை இருக்குது. ஒரு வார்டுலையாவது ஒரு முதியோர் பென்ஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒரு நலத்திட்டம் கொடுத்துருப்பீங்களா? இல்லை மக்கள் சேவை செஞ்சு ஏதாச்சும் ஒரு நலத்திட்டம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கடா பார்க்கலாம். ஒரு உங்கள் கட்சிக்காரங்க வேணா ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்லையோ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லையோ மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒருத்தனை காட்டுறா பார்க்கலாம். ஏண்டா டேய் நீ எல்லாம் ரெட் லைட்டுக்கு போகிற ஆள் உன் புத்திக்கு அத்தண்டா வரும். குடும்பம்லாம் எந்த தண்டா உன்னை வைக்குது? அண்ணா அறிவாலயத்தை பார்த்து கேட்குறிய நீலாம் எங்கடா அரசியல் கற்றுக்கணும் தெரியுமா? சாணக்கியண்டா முத்தமிழ் அறிஞர். அண்ணா அறிவாலயன்றது உலகத்தில் பேர் பெற்ற ஒரு இடம், ஒரு பொக்கிஷமான இடம். நாங்கள்லாம் ஒரு மாணவ செல்வங்க மாதிரி கற்றுக்கின இடம்டா. உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அண்ணா அறிவாலயம் வாசலுக்கு வாடான்றேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன்டா, உனக்கு தில்லா ஒரே ஒரு செங்கல் அண்ணா அறிவாலயம் வாசலில் வைக்கிறேன். உனக்கு தில்லு திராணி இருந்தால் அந்த கல்லை மட்டும் எடுத்துன்னு போயிடுறா பார்க்கலாம். நீயா நானா பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எதுவான துணிவோம். நாங்களாம் வரும்போதே பழைய மாவட்ட சிலங்க அன்பழகன் சொல்லுவார், வரும்போதே வாய்க்காட்சி போட்டுன்னு வந்தாலுன்னு. நாங்கள்லாம் துணிஞ்சா நிற்க எங்கெல்லாம் தண்ணி தெளித்து பொதுநலம் செய்கிறதுக்காகவே கட்சிக்காகவே நேர்ந்து விட்டுக்கிறாங்க. எங்களுக்கு வருமானம் தேவையில்லை, எங்களுக்கு வழியோடு இருந்தாலும் கெத்தாக நின்று கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம், சுயகரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஈனத்தனமாக இதே வேறு ஆட்சி இருந்ததுன்னா இதே அது அதிமுக காரணம் எவனாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நீட்டை தாராவத்தை விட்டுருப்பானுங்க, உதயமின் திட்டத்தை தாராவத்தை விட்டுருப்பானுங்க. இதெல்லாம் போராடி உங்களால் ஒரு ஆணியை பிடுங்க முடியலன்னு கதறீங்கடா. இங்கே வைக்கிற முதல்வர் எப்படி தெரியுமா? உங்களுக்கு சரியான ஆப்பு சிவி சொருகிறாங்கல்ல, நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் ஆப்பு அடிக்கிறாங்கல்ல. என் சின்ன துணை முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணா சாலைன்னா ஏய் அண்ணா சாலைக்கு பேர் வச்சுதே நாங்கள் தான்டா. அண்ணா சாலை எங்கன்னு சொல்கிறிய? நீ எங்கே நின்னாலும் அடிப்பண்டா. நீ உனக்கு தில்லு இருந்தா காணி இருந்தா கெத்தா நீ வந்து பாடுறா பார்க்கலாம். இன்னும் அண்ணா வேணா ரெட் லைட் ஏரியான்ற ஏய் வயசு கத்துமே நந்துக்கடா. பொன் ராதாகிருஷ்ணா வயசு கத்தமே உனக்கு பேரம் பேத்திலாம் எடுத்துகிட்டு இருப்பேன். ரெட் லைட் போகிற நல்லா பார்த்துடா வாயில். உங்களுக்கு புத்திக்கு தான் இல்லையாடா? அதே பிஜேபி இருக்கிற அத்தனை பேரும் இப்படி தானே இருப்பீங்களா? சும்மா வந்து வேலை செஞ்சுட்டு பேர் எடுக்கலடா. நீங்கள் இந்த மிமிஸ் போடுறதுக்கும் ட்ரெண்டிங்கும் மெசேஜ் போட்டு ஜோக்கர் வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க. உங்களால் எதனா ஒரு மக்கள் பயன்பாடு இருந்தால் உங்கள்கிட்ட சண்டை செய்யலாம். ஒரு ஆணியும் ஒரு மைலுக்கும் பிரோஜனம் கிடையாது. ஆனால் நீ சவால் விடுற ரெட் லைட் ஏரியா. அதுக்கு வர பின்னாடி வர 4-5 பேர் ஒரு கை தட்டுறான். ஏன்டா டேய் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. எப்படியாப்பட்ட ஜாமாவனா அடிங்க போயிட்டான். நீங்கள் உங்களுக்கு பதவி தேவை. உங்களுக்கு நானும் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு மோடிஜி கிட்ட போய் அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்களே ட்ரெண்டிங் பார்த்தியாடா? கெட் அவுட் மோடி ட்ரெண்டிங் பார்த்தியா? உலகத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங் அது. நீ போட்டிய ட்ரெண்டிங் ஒரு மயிலுங்க பிடுங்களடா. நீ என்ன நினச்சாலும் சரி. நீ நாசாவில் ஒரு போவாரான், காசிக்கு போவாரான், கோயம்புத்தூர் போவாரான், அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஆணி பிடுங்களுக்கு வருவாரான். ஏய் நீ சொல்கிறா ஃபஸ்ட்டு. நீ நாங்கள் அண்ணா சாலைன்னு சொல்லிட்டேன்டா. நீ லொக்கேஷனில் நின்று எங்களை கூப்பிட்றா. ஏன் முதல்வர் துணை முதல்வர் வரமாட்டாரு? நான் தானே வருவேன். நான் ஒருத்தன் வருவேன், என் தொண்டை வருவான். கடைக்கோடி தொண்டை ஒருத்த ஏறி அடிப்பான்டா அவனை. நாங்கள் அச்சா பப்ளிக் நியூசன்ஸ் உள்ளே போகிறதுக்கு நாங்கள் தயார். ஐபிஎஸ் பச்சை மயிறு நீ ஒன்று உங்களுக்கு தயாராடா? உனக்கு நான் கேட்குறேன், உன்னால் தில்லு திராணி இருந்தா திமுக தொண்டங்கிட்ட நின்று தயவு செய்து வார்த்தைங்களை விட்டுனே இருக்காத தம்பி. ஒரு லிமிட் தாண்டிச்சுன்னா பழைய திமுக பற்றி உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நீ இப்போ வந்த கற்றுக்குட்டி இப்போ வாய் விட்டுக்கிறாரு பாரு. ரெட் லைட்டு போகிறான் பார். அவன்லாம் அவன் இவ்வளோ காலமாக வாழ்ந்த அந்த அரசியலை அத்தியாயத்தை அழிச்சிட்டான் பார். அவன் வாயில் வந்த வார்த்தை தான் அவன் என்னடா பேச்சு பேசினான் அவன். பொன் ராதாகிருஷ்ணா உன்னை வந்து கன்னியாகுமரி மக்கள் ஏன் தூக்கி போட்டாங்க காரணம் தெரியுதா? அவன் புத்தி தெரிஞ்சுதான் நெகட்டிவிட்டி தாட்டு பாலியல்றா. நீங்களாம் தமிழ்நாட்டை அழிச்சிக்கின்னு ஏவி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் பண்ணுற வேலைங்க சட்டம் ஒழுங்க நீங்கள் தான்டா நிம்மதியை கெடுக்குறீங்க. பண்ணி விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லை பண்ணுற ஆளெல்லாம் நீங்கள் தான்டா. ஒருத்தன் பொருளை எடுக்கிறான், ஒருத்தன் வெட்டுறான், ஒருத்தன் பாக பிரிவினை பண்ணுறான், ஒருத்தன் கோயில் நடத்த ஆட்டியை போடுறான். இதெல்லாம் பண்ணுறதுனா நீங்கள். எவனா ஒருத்தனுக்கு தில்லு திராணி இருந்தால் அண்ணா அறிவாலய வாசலில் வந்து நிற்க வைக்கிற கல்லை ஒன்று எடுத்துன்னு போயிட்டா பார்க்கலாம். ஏய் செங்கலை உருவுறிய நாங்கள் கமலாய திரும்பத்துக்கு இச்சு ஜேசி வச்சு நொறுக்கிட்டு போய்ட்டு வேண்டாம். அவனால் முடிஞ்சால் பிடுங்கடா பார்க்கலாம்.
ஒரு ஆணை வாயிலே வடை சுட்டாதீங்கடா. மோடிஜி கிடையாதுடா. மோடிஜி வடையா சுட்டாரு பாரு. 5 லட்ச ரூபா மொத்தமாக வச்சு வேலையை காட்டி வந்தார் பாரு. இந்த கதைலாம் இங்கே பப்பு வேகாது தம்பி. இது ஆடுற ஆள் வேற கெத்தான ஆள். ஒன் மேன் ஷோ கிங்டம் அது. நீ சீண்டி பார்த்துட்டு அப்படியே வரலான்னு நினைக்காத. உனக்கு அறிவும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாது, படிப்பும் கிடையாது. நீ கேவலம் 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில்ரா நீ. அந்த லெவலுக்கு பேசி நிற்கிற. கடைசி திமுக காரனுக்கு அடிமட்ட தொண்டை அறிவு கூட உனக்கு இல்லையாடா. எங்களுக்கெல்லாம் ஏறி அடிக்க தெரியும்டா. உங்களுக்கெல்லாம் கலரி விட்டு சிண்டு வேலை பார்த்துட்டு போதண்டா தெரியும். ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களுக்கு அதிகபட்ச மரியாதை, ஒரு நம்பிக்கைத்தன்மை, மக்கள் மேலே இருந்த பற்று. ரெட் லைட் ஏரியாவுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தெரியாது. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் அறிவு கற்றுறோம். அறிவாலயத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சண்டை செய்யலை. அறிவு கற்றுக்கணும், நிதானம் வேணும், அரசியல் கற்றுக்கணும், சகிப்புத்தன்மை வேணும், யாருக்கிட்ட எப்படி பேசணுன்ற அணுகுமுறை வேணும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். அப்படின்னா சில விஷயம் தெரியலண்ணா, தயவுசெய்து உங்களுக்கு நேரம் ஒரு துப்பு இல்லைண்ணா. எங்கள் ஆள் 2 கேட்டு வச்சுக்கிறாங்கடா. பின்னாடி கேட்டால் வந்து பாடம் கற்றுட்டு போங்கடா. மயிருங்களா ஸ்பீக்கிங். இதான அவன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய், தெருவுக்கு வாடா, சொல்லிட்டு போ. அங்க வந்து வர சொல்லு. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற துறைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர கூப்பிடலடா, வந்துட்டேன்ல. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா.